வெல்கம் பேக் டு நீங்கள் பதவி அறிஞ்சிங்க மச்சானே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் மக்களே போக்கியமோட ஸ்பிரிட் எல்ஃப் கேம் பிளே தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் என்ன பண்ண நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க வந்து பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, உள்ள கேம்குள்ளே வந்துச்சு மக்களே. இது எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்டிருப்பேன் வீடியோவை. அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த என்ன கேம்னு புரியும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்க்கணுன்னா கூட இந்த கேம் என்னதுன்னு புரியும். சரி, இப்போ நம்ம இதுக்கு எங்கே வந்திருக்கோம்னா, இப்போ ஜிம் பேட்டில் வந்திருக்கோம். ஜிம் பேட்டில் வந்து இப்போ நான் போய் ஜிம் பேட்சை கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். இது ஜிம் பேட்டில் ஏதோ ராக் டைப்போட பார்த்தீங்களா. நம்மக்கிட்ட ஃப்ராகி இருக்கான். நம்ம ஃப்ராகி டியர் இருக்கான். நம்ம ஃப்ராகியை வந்து ஃப்ராகி டியரை எவல்யூஷன் பண்ணோம். நம்ம அது ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வரும். சரி, ஒருத்தனை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆள் பார்ப்போம். ஓகே. என்ன எல்லாம் ஒரே மாதிரி போக்கியமாக எடுத்து வராதிங்க, விதவிதமாக எடுத்துருவாங்கடா. இல்லை, நான் மச்சப்பை எடுத்து வரேன். மச்சப்பை மச்சான் பேர்றா. ஓகே, நான் இப்போ நீங்கள் போன வீடியோலேயே வந்து நான் 3 போக்கிமான் தான் பிடிச்சிருப்பேன். இந்த 2வது வீடியோக்காக ஏகப்பட்ட போக்கிமான் விதமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். எழுத்து கம்மியாக இருக்குது. போக்கிமான் மாற்று மாற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன சொல்லுவேன். நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் வந்து 3 போக்கிமான் தான் வச்சுருந்தேன் நான். இப்போ நான் வந்து 2வது வீடியோ செய்கிறதுக்காக ஏகப்பட்ட போக்கிமான் பிடிச்சேன். 2 போக்கிமான் எவல்யூஷனே பண்ணுறேன் நான். காட்டுறேன், இந்த எவல்யூஷன் பண்ண போக்கிமானை காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த போக்கிமானுங்க காட்டுறேன். வாட்டர் ரிப்பல்ஸை போட்டு முடிச்சிடலாம். ஓனிக்ஸ் சம போக்கிமான். இந்த போக்கிமான் பிடிக்கும் மக்களே. நம்மகிட்ட ராக் டைப்புக்கு எந்த போக்கிமானும் இல்லை. ராக் டைப்புக்கு ஒரு போக்கிமான் பிடிக்கணும். எப்படின்னா ராக் டைப்புக்கு ஒன்று, அப்புறம் ட்ராகன் டைப்புக்கு கண்டிப்பாக ஒரு போக்கிமான் பிடிச்சே ஆகணும் நம்மளுக்கு. அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட ட்ராகன் டைப் எதுவுமே இல்லை. நம்மகிட்ட ஃபயரு, எலக்ட்ரிக்கு, வாட்ரு, அதுக்கப்புறம் வந்து கிராஸ் டைப்பு, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்த ஆல்ரெடிக்கு வந்திருக்கோம் நம்ம. இவங்கிட்டே ஆனிக்ஸாண்ணா என்னடாடே, நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நிறைய ராக் டைப் போக்கிமான் வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த போக்கிமான் தான். இந்த பூனைக்குட்டி போக்கிமானே. இது கிராஷ் டைப்பு பிடிச்ச மக்களே. அப்போ 4 பேட்டில் போய் முடிச்சோன்னு பார்த்தா எவல்யூஷன் ஆயிடுச்சு. இது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் எதிரே போகிறேன், இந்த பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. சரியான பவர்ஃபுல் இந்த போக்கிமானு. இப்போ என் டீம்லேயே பவர்ஃபுல் போக்கிமான் அந்த பூனைக்குட்டியும் ஃப்ராகிடியும் அப்புறம் பிஹெச் தான் பவர்ஃபுல்லாகவே இருக்குது எங்கள் டீம்லேயே. சரி, இப்போ நம்ம நேராக வந்துட்டோம். வந்து இப்போ நம்ம ஜிம் பேட்டிலுக்கு வந்துச்சு. ஜிம் ட்ரைனரா அவங்ககிட்ட வந்துட்டோம். மெயினாக அவங்க கூட சண்டை போட போகிறோம். இவங்ககிட்ட அதே போக்கிமான் தான் இருக்கா? நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா அவங்ககிட்ட. ஆனிக்ஸு இல்லை, நார்மலான ட்ரைனர்கிட்டயே ஆனிக்ஸும் இந்த போக்கிமான் தான் இருக்குது. இவங்ககிட்டயும் ஆனிக்ஸும் அந்த போக்கிமான் போய் மறந்துட்டேன், அந்த போக்கிமான் தான் இருக்குது. என்னடா அடி, நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டா. போடு, ஒரு அடி தான். ஒரு அடி தான். நீலாம் ஜிம் ட்ரைனராடா நீ. இவ்வளோ வீக்காக இருக்கு. நான் வீக்கா இல்லை அவன் வீக்கா இல்லை நான் ஸ்ட்ராங்கானு தெரில. ஜிம் பேட்டில் கலெக்ட் பண்ணியாச்சு மக்களே ஒரு வழியாக. இன்னும் நிறைய ஜிம் பேட்டிலுக்கு போய்ட்டு நிறைய ஜிம் பேட்சை கலெக்ட் பண்ணணும். சரி, ஜிம் பேட்சை கலெக்ட் பண்ணியாச்சு ராக் டைப்போட. அடுத்த ஜிம் பேட்ச் வந்து வாட்டர் டைப் நினைக்கிறேன் நான். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் நிறைய ஃபைட் தான் இருக்கும். இந்த ஃபைட்டை முடித்தோன்னா அடுத்து நம்ம ஸ்டோரி பேஸாக போக போகிறோம். நம்ம முடிச்சுக்கலாம். யாரா நீ? 0. ஓகே. சரி சார். ஓகே, நம்ம இந்த ஸ்டோரிஸ்லாம் போவோண்ணா. நம்மளுக்கு மெயின் என்னதுன்னா சண்டை போடுறது, அதுக்கப்புறம் வந்து மெயின் ஜிம் பேட்டில், அதுக்கப்புறம் வந்து நிறைய போக்கிமான்ஸை பிடிக்கிறது. புது போக்கிமான், பவர்ஃபுல் போக்கிமான்ஸாக. அதுதான் நம்ம மெயினாக வந்து நம்ம கவனம் செலுத்த போகிறோம். நம்ம ஸ்டோரி போவோம் நம்ம. ஆனால் ஸ்டோரி நீங்கள் நம்மளாக பார்த்தா தெரியும். என்னதுன்னா எப்பவும் போல் போக்கிமான் அனிமேஷன் மூவியில் என்னெல்லாம் இருக்கும். நம்ம ஆஷ் வந்து போயிட்டு வந்து ஜிம்பாட்டை கிளிக் பண்ணி பெரிய ஜிம் ட்ரெயினில் பெரிய வந்து போக்கிமான் ட்ரெயினாக மாறுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இதுதான் ஸ்டோரியும். நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபைட் நிறைய பண்ணிப்போம், ஜிம் பேட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய போக்கிமான்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். இது எல்லா போக்கிமான்ஸும் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மாதிரி செய்ய போகிறேன் நான்.
இந்த கேமில் இருக்கிற எல்லா போக்கிமானும் பிடிச்ச ஒரு வீடியோ செய்கிற மாதிரி. சரி, அதுக்கு நம்ம ஃபைட்லாம் பண்ணி முடிச்சுக்கலாம். கடைசி அது என்ன விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். யார் யூஸ் பண்ணலாம்? யாருமே எஃபெக்டிவாக நம்ம மச்சான் இருக்கான். மச்சான் ரொம்ப ஐ எஃபெக்டிவாக ரொம்ப ஐ எஃபெக்டிவாக இருக்கான். ஆனால் அவனுக்கு இன்னும் லெவலப்லாம் நான் பண்ணல. ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்குது. அடித்தாலும் சித்துறானா டேய் வேறு எவனும் ஐ எஃபெக்டிவாக இல்லையே. அதில் பிஜி ஆடோவை கொண்டு வரேன். பிஜி ஆடோ என்ன யூஸ் பண்ணலாம்? ட்வைஸ் யூஸ் பண்ணு. போடுறா. டேமேஜ் அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. பிஜி ஆடோ லெவலப் பண்ணி ஆகணும். கஸ்ட்டு போடுறா. கஸ்ட்டு கொஞ்சம் நல்லா போகுது ஹெவி டேமேஜாக. ஆனால் பிஜி ஆடோ செத்துருவான் போலையே. மாற்றலாம். நம்ம ஃப்ராகிட் ஏரியா மாற்றிக்கலாம். கடைசி அடி தானே, அவன் தாங்குவான். போடுறா வாட்டர் பால்ஸை. போட்டு விட்டு செத்துரு. அப்பாடா ஜெயிச்சிட்டேன்டா. இன்னும் 2 போக்கிமான் வச்சுருக்கான்டா அவன். ஐயோ, நம்ம டீம் வந்து ஹெல்த் யாருக்கும் போட முடியாதா? ஃபாகிட் முதல் ஹெல்த்து ஃபுல் பண்ணிக்கலாம். அப்படா ஃபுல் பண்ணியாச்சு. டேய் இப்போ தான்டா ஹெல்த்து ஃபுல் பண்ணேன். என்னடா அடிக்கிறீங்க? டேய் கொஞ்சம் நிறுத்துங்கடா. ஏன்டா அடிக்கிறீங்க? நல்ல டேமேஜ் போகுது. ஐ எஃபெக்டிவ் இல்லை, இன்னும் நல்லா டேமேஜ் போகுது. கொஞ்சம் விட்டு என்னை கொண்டுருவான் போலையே. நம்ம டீமில் யாருமே அவன் அடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஃப்ராகிடியே தான் இருக்கான். முதல்ல எழுத்து போட்டு விட்டுலாம் அவனுக்கு. டேய் எழுத்து போட்டுவிட்டா ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? வாட்டர் பால்ஸை போடுறா. செத்துனா ஒரு வழியா. செத்து போடா. வெறி ஏற்றிக்கிட்டு. இவனுக்கு நம்ம யார்? நம்ம பிகேச்சு இருக்கான், அவன் பார்த்துப்பான். பிகேச்சுக்கு புதுசாக ஸ்கின்னு வேறு கொடுத்துருக்காங்க. அது நான் கரெக்ட் பண்ணேன். செமையாக இருக்கு. ஸ்பார்க்கு போட்டு விடு. என்னடா கொஞ்சோண்டு இழுத்து இது போடலாம். சரி, இது போட்டு தண்டர் ஷார்க் போடுவோம். தண்டர் ஷார்க். செத்துனான்டா. எவ்வளோ நேரம் இவனுக்கிட்டே இவ்வளோ டைம் ஆகுதுன்னா போக போக ஜிம்பாடெலாம் இன்னும் கஷ்டமாக போகும். நல்லா சூப்பரான போக்கிமானை பிடிக்கணும் நம்ம போக போக. சரி மக்களே, என்னமோ ஒரு பில்டிங் உள்ள போகிறோம். எலிவேட்டர் மேலே ஏறுறோம். எவனையும் பார்க்க போகிறோமே. த ராக்கெட். ஓகே, ஏடா சண்டை கூப்பிட்ற? உங்கள்கிட்ட இந்த போக்கிமான் தான் இருக்கா? இவன் ஐ எஃபெக்டிவ் இவன் யூஸ் பண்ணலாம். ஆனால் போட்டுருவான் போலையே, பயமாக இருக்கு. சரி, அடிச்சு பார்ப்போம். போடுதல். ஒரே ஒரு அடி வச்சிரு. போடு. வேற மாதிரிடா மச்சோக்கு. வேற மாதிரிடா நீ. அவர் யார்? மச்சோப். நீ மச்சோப்பு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்மாக தானே? போடு. மச்சோக் வேற மாதிரி பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு அடி தான். ஏன்னா திடீர்னு பவர்ஃபுல் ஆகிட்டே. நல்ல வேலை, நல்லா அடிக்கிறான். இவங்க எல்லாம் ஃபைட்டிங் டைப் போல். எல்லாருமே ஃபைட்டிங் டைப்பும் நார்மல் டைப் தான் வச்சுருக்காங்க. நம்ம ஃபைட் பண்ணுறாங்கலாம். யாரா நீ? ஓகே, நீயும் ராக்கெட் டீமில் ஒரு ஆளா? உங்ககிட்டயே மச்சாப் இருக்கானா? மச்சாப். யார் சொன்னா? நம்மக்கிட்ட இருக்கவே இருக்கான் பிஜி ஆட்டோ. ஃப்ளைங் டைப்பு. 1 ஷாட் தான் நீ செத்துருவே. பார்க்குறியா? போடுறா கஷ்டத்தை. டேய் என்னடா கொஞ்சம் ஹெல்த் இருக்கு. ஃபுல்லாக முடிக்க வேண்டியதானே. டிடி செத்துறாத. டிடி கஷ்டப்பட்டு செத்துறிய. ஓகே. நல்ல வேலை. யாரா நீ? ரைனோ. யார் எஃபெக்டிவ் ரொம்ப? நம்மக்கிட்ட ஃப்ராகிடியா இருக்கான். நிறைய பேர் எஃபெக்டிவாக இருக்கானுங்க. இது ஒன்று மேலே. சாரி மக்களே, தெரியாமல் இழுத்துட்டேன். போட்டு விட்றா வாட்டர் கண்ணு. யாருக்கிட்ட? எல்லாம் ஒரு ஷாட்டு தான். நீ எல்லாம் ஒரு ஷாட்டையும் செத்துட்ட. நம்ம ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறோம் மக்களே. நம்ம சரியான பவர்ஃபுல் ஆகிட்டு வரோம். நல்ல வேலை. ரொம்ப பவர் ஆகிட்டு வரோம் மக்களே. நம்ம போக இனிமேல் பாருங்க, நம்ம தான் இனிமேல் இந்த ராக்கெட் டேஸ். ஓகே, இவங்க கூட ஃபைட்டா? ஓகே. புது போக்கிமான் பேர் என்ன? டவுக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் வர மாட்டேங்குது. பிஹெச் போட்டு விட்றா. தண்டர் ஷார்க்கு. எலக்ட்ரிக் பால் போட்டு விட்ரு. நல்லடி. எல்லாம் ஒரு அடி தான். நியரு மக். ஓகே.
மக்களே ஒன்று சொல்ல மாட்டேன். நான் ஏன் வீடியோ வந்து லென்த்தாக போட மாட்டேறேன்னா, ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்க எங்கே வரீங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரீங்க. இப்போ நான் ஸ்டோரி வைஸ் கொண்டு போனேன்னா 30 நிமிஷம், நான் 35 நிமிஷம் ஆயிரும் வீடியோ. ஸ்டோரி வைஸ் அப்படி கொண்டு போனால் உங்களுக்கு பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என் வீடியோ எப்படின்னா ஒரு 15 நிமிஷத்தில், ஒரு 14 நிமிஷத்துலேயே என் வீடியோலாம் வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் வீடியோ எப்போது ஒரு 15 நிமிஷம் 15 நிமிஷம் அதுலேயும் நான் வீடியோ முடிச்சிடுவேன் நான். அப்போ தான் என் வீடியோ நீங்களும் பார்க்கும்போது என்ஜாயாக இருக்கும், உங்களுக்கு போரும் அடிக்காது. ஏன்னா என் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் கூட நீங்கள் யாரும் ரொம்ப பேர் பார்க்கவும் மாட்டீங்க. அதனால தான் நான் கம்மியான நிமிஷத்தில் போடுறேன். ஒரு 14 நிமிஷம் 10 நிமிஷம் 16 நிமிஷம் போடுறேன். ஏன்னா 20 நிமிஷம்லாம் தாண்டிச்சா உங்களுக்கு பார்க்க போரிங் அடிச்சிடும். இதோ அடுத்த ஆள் கூட ஃபைட்டா ஷீலோங் இவன் கூட ஃபைட் இல்லை போல். சரி ஓகே. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 7 நிமிஷம் வீடியோ போடலாம், 30 நிமிஷம் ஸ்டோரி எப்படி சொல்லிவிட்டு வீடியோ போடலாம் சொல்லுங்கள். ஓகே, நான் போடுறேன், உங்களுக்கு பிடிச்சா போடுறேன். சரி அப்படி வேணாம், எனக்கு வந்து எனக்கு கம்மியான நிமிஷத்தில் ஒரு வீடியோ கொடு, எனக்கு இந்த போக்கிமான் பிடிக்கணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அந்த போக்கிமானை பிடிச்சி வீடியோ போடுவேன். அந்த மாதிரி நம்ம வீடியோ செய்யலாம். அப்போனா வீடியோ எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்மியான டைமில் இருக்கும், உங்களுக்கு பார்க்க என்ஜாயாக இருக்கும். சரி நம்ம டேரெக்டாக கேமுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். புது போக்கிமானு மக்கள், இந்த போக்கிமான் பிடிக்குன்னு ரொம்ப தெரியுதுங்க. அந்த போக்கிமான் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த வீடியோ அந்த போக்கிமான் கிடச்சா நான் வீடியோவாக போடுறேன். இந்த போக்கிமான் எவல்யூஷன் பண்ணி எவல்யூஷன் இதான் மக்களே, பார்த்தீங்களே செம்மையாக இருக்கா? இதோட பேர் நிக்கிங். என்னடா பேர் வாயில் ஏன் நுழைய மாட்டேங்குது? தப்பாக சொல்லிட்டா மன்னிச்சிருக்க மக்களே, எனக்கு ரொம்ப பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. சரி அடுத்து எங்கே போனோம்? பெரிய வீடு பக்கத்தில் ஒரு சின்ன வீடு வச்சுருக்காங்க. உள்ள வைப்போம். இது பார்க்க வீடு மாத்திரம் ரிசர்ச் லேப் மாதிரி தெரியுது. இது என்னதுடா இது? அதையும் தான் கலர் வேறு மாதிரி இருக்குது. மக்களே நான் போக்கிமானோட கர்ட்டூன்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எனக்கு அதனால வந்து எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு எல்லாமே இந்த போக்கிமான்லாம் நான் மறந்துட்டேன். என்ன போக்கிமான் எதுவும் தெரியாமல். இது நல்லா டேமேஜ் போகுது நம்ம ஃபாக்கிட்டியாக இருக்குது. மக்களே உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் எது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அந்த போக்கிமானை வச்சு ஒரு வீடியோ பண்ணுறேன். எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான்லாம் பேர் சொல்லுங்கள். அந்த போக்கிமானை வச்சு வரிசையாக வந்து அதே போக்கிமான் இப்போ ஒரு ஆளுக்கு அந்த பிடிச்ச ஒரு போக்கிமான் பிடிச்சிருக்கா, இப்போ ஃப்ராகிடி உங்களுக்கு பிடிச்சா ஃப்ராகிடி வச்சு ஒரு வீடியோ அவனை வச்சு ஃபுல் ஃபைட் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லை எனக்கு வந்து சாரிஜார் வேணும், சாரிஜார் வச்சு ஒரு வீடியோ போட்டு சொன்னீங்கன்னா அதை வச்சு ஒரு வீடியோ நான் போடுவேன். உங்களுக்கு எந்த போக்கிமான் பிடிக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. நான் இந்த போக்கிமானை பிடிச்சி ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சா நான் மட்டும் இதை பண்ண மாட்டேன். நான் உங்கள் ஊருக்கு மக்களே. அப்கிரேட் பண்ணலாமா? ஓகே சரி புரிகிறது. சரி அப்கிரேட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே அப்கிரேட் பண்ணியாச்சு. லெவலப் பண்ணுவோம். ஓகே அடுத்து யாருக்கு? இவனை லெவலப் பண்ணணும் மக்களே. இவனை லெவலப் பண்ணிட்டா இவனோட அடுத்த எவல்யூஷன் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், சிங்கம் மாதிரி இருப்பான். இவனை எப்போயாச்சும் டெவலப் பண்ணணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், முடியல. எவல்யூஷன் செம்மையாக இருக்கும் இவனோட எவல்யூஷனு. ஓகே எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. சரி மக்களே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப எந்த நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரி மக்களே, அதுக்கு முன்னாடி வந்து அடுத்து என்ன பயம் போகிறோன்னு பார்த்துக்கலாம். அங்கே என்ன ஒரே ராக்காக இருக்குது. சரி போய் என்ன தெரியல, சும்மா போய் பார்க்க போவோம். என்னடா பார்க்க போனதுக்கெல்லாம் பிடிச்சி சண்டைக்கு வர கூப்பிட்றானுங்க. கடுப்பாக இருக்குது மக்கள் எனக்கு. என்னடா போக்கிமானு பிஜி தானே, பிரச்சனை இல்லை, ஒன் ஷாட்லேயே முடிச்சிடுவேன். ஓகே அடுத்து என்ன போக்கிமான் அடுத்து கொண்டு ஓடுவா. பிஜி ஆட்டோ. ஓகே அதே ஒன் ஷாட் தான். போ அடுத்து யார் சீக்கிரம் கொண்டு வா கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னடா அதே பிஜியா? ஓடு அவ்வளோதான், ஒன் ஷாட் தான், முடிஞ்சு. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த வெள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.